பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, வெளிப்பாடுலேருந்து நம்ம ஒரு சின்ன வசனத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த வசனத்தை நம்ம தியானத்துக்கு எடுக்க போகிறோம். இதில் தேவன் எதை ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார்? ஏன் ஜெயம் தேவை? இந்த வசனத்தை தேவன் எபேசு சபைக்கு தேவன் அடையாளப்படுத்த. இந்த எபேசுங்கிறது ஒரு துருக்கியில் ஒரு சபை. இப்போ தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் எதை சொல்கிறாரு? அவருடைய சரீரமாகிய சபைக்கு ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவர்ஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ யார் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, எதுக்கு ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்குது என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம எடுக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமானான் அப்படின்னு எழுதியிருக்கு. தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்கிறார். அவனுக்கு உள்ளால ஒரு தேவன் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவன் ஜீவனுள்ள ஒரு மனுஷனாக தேவன் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அதிலே 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் மனுஷனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்துக்கிட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு, இந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு. தேவன் எப்படிப்பட்ட கனியாக இருக்குது? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியாக இருக்குது. இந்த கனியை என்ன பண்ணக்கூடாதுங்கிறார் தேவன், புசிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி இந்த காரியம் முடிக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்களா? அதை 25வது வசனம், ஆதாமும் அவன் மனைவியுமாக நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் சர்ப்பம் பேசுது, நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு பேசுது. அவங்க அந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு, அதாவது சாத்தானுடைய சத்தத்துக்கு, அதாவது பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த பழத்தை திங்குறாங்க. 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதே 3வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய் ஏதேன் திட்டத்துக்கு கிழக்கே கேருவின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வழியும் தேவன் வைத்தார். தேவன் மனுஷனை விரட்டி விட்டார். அவர்களுக்குள்ளால என்ன தன்மை தெரிந்திருக்குதா? நம்ம இதை முன்னாடி பார்த்துருக்கிற நிர்வாணத்தன்மை அவர்களுக்குள்ளால தெரிந்திருக்குது. அப்போ இந்த நிர்வாணத்தன்மை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த நிர்வாணத்தன்மை தேவன் நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனம் பார்க்கும் பொழுது, தரித்து கொண்டவர்களானால் நீங்கள் நிர்வாணிகள் அல்ல. அந்த நிர்வாணத்தன்மையை மறைக்கக்கூடியதாக கலாத்தியர் நம்ம பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களே. அப்போ நம்ம தரித்து கொள்ள வேண்டியது, அதை கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நான் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்னா, ஒரு நிர்வாணத்தன்மை என்னை, அதாவது எனக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த நிர்வாணத்தன்மை மறைக்கப்படுகிறது நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நிர்வாணம்ங்கிறது தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்துக்கு அடுத்தது மாமிசத்துக்கு அடுத்தது என்று தேவன் அங்கே அடையாளப்படுத்தியிருக்கிறார். அப்போ இதன் நிமித்தம் அவங்க எங்கே வந்துட்டாங்க? ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இருக்கிறது ஏதேன் தோட்டத்தை நம்ம வெளியில் வந்திருக்கிறோம். காரணம் நம்மளுக்குள்ளால என்ன தன்மை இருக்குதா? நிர்வாணத்தன்மை. அதை நிமித்தம் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கக்கூடியனா தேவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிட்டே. ஏதேன் தோட்டத்தில் விழுந்தேன்னா ஒரு பிரமாணத்தினால கட்டப்பட்டுட்டேன். அப்போ நிர்வாணத்தன்மை தெரிந்தது, அது நிர்வாணத்தன்மை தெரிந்ததுனால நான் எதில் கட்டப்பட்டு இருக்கிறேன்னா, பாவ மரணம் என்கிற ஒரு பிரமாணமாக நான் அதை கட்டப்பட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பிரமாணத்திலேருந்து என்னால் விடுதலையாக வேண்டியது. நம்ம பார்க்குறோம் வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 7வது வசனம், ஆண்டவர் எபேசு சபைக்கு தேவன் அடையாளப்படுத்தக்கூடியதில் எபேசு சபை, அதாவது அவருடைய சரீரமாகிய சபை, அந்த சபையை பார்த்து தேவன் அடையாளப்படுத்தக்கூடிய ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படி தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இதில் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஏன் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது? எனக்குள்ளால் ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வந்தேன்னா எனக்குள்ளால் ஒரு நிர்வாணத்தன்மை இருக்குது. இந்த நிர்வாணத்தன்மையில் இருக்கக்கூடிய நான் ஒரு அதாவது பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினால தேவன் என்ன கட்டப்பட்டு இருக்கிறேன். இப்படி கட்டப்பட்டு இருக்கிறேன்னா 2ஆம் மரணத்திற்கு உரியவனாக நாங்கள் இருக்கிறேன்.
இந்த 2ஆம் மரணத்திற்கு உரியவனாக இருக்கக்கூடிய நான், ஜெயம் எடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப ஏதேன் தோட்டத்தில் உள்ள அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுக்கணும்னா, இப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கக்கூடிய நான், பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிற நான், ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப ஜெயம் என்று தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது எது? அத நம்ம பற்றி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில 54வது வசனம் சொல்லுது, "அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாய் சாவாமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது" என்று எழுதியிருக்கிற வார்த்தை அப்ப ஜெயம் கொள்கிறவன் எவனோ? அப்ப தேவன் சொல்லக்கூடிய ஜெயம் அங்க எதாக இருக்குதுன்னா, அழிவு உள்ளதாகிய இது அழியாமையும், அதாவது என்னுடைய சரீரம் ஏதேன் தோட்டத்தில வந்து விழுந்தனா, ரோமர் 8வது அதிகாரத்தின்படி 2வது வசனத்தின்படி, பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தினால நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் என்ன பண்ண வேண்டியது? விடுதலை ஆகும் பொழுது தேவன் அதை ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்ப இந்த பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து எப்பொழுது நான் விடுதலை ஆக முடியும்? அதை தேவன் ஜெயமாக எப்படி கொடுக்கிறார்னா, அதாவது என்னுடைய சரீரம் மாமிசம், இரத்தத்தால உள்ளது. மாமிசம் இரத்தத்தால் இருக்குது. இந்த மாமிசம் அதாவது அழியக்கூடியது, அழியாமையும், அதாவது ஜீவனாகி இருக்கக்கூடிய என்னுடைய இரத்தம், அந்த ஜீவன் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்பதான் எனக்குள்ளால ஒரு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று இவன் அடையாளப்படுத்துகிறார். அப்ப ஜெயம் இது. அதாவது என்னுடைய சரீரம் மாமிசம் இரத்தமாக இருக்கிறது, அவருடைய ஜீவனாகவும் அவருடைய மாமிசமாகவும் மாறுவதை தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த ஜெயத்தை நான் பெற வேண்டியதாக இந்த ஜெயத்தை பெற்றவர்களுக்கு தேவன் தேவனுடைய பரதேசின் மத்திய ஜீவருஷத்தின் கனியை தேவன் புசிக்க கொடுக்கிறார். அப்போ இதை ஜெயத்தை நான் அடைய வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜெயம் எப்படி எனக்குள்ளால பூரணப்படுகிறது? அப்போ ஜெயங்கிறது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவது ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையதான் ஜெயமாக தேவன் அடையலாம். இந்த ஜெயத்தை தேவன் எப்படி அடையாளப்படுத்தியிருக்கிறார்? 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம தியானத்துக்கு எடுக்கும் பொழுது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்மளை எப்படி வைத்தார்? சுவிசேஷத்தின் வழியாக தேவன் அதை அடையாளப்படுத்தியிருக்கிறார். தேவன் அதை நிறைவேற்றுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைதல். அப்போ அந்த சாயலை அடைந்தவர்கள் தேவனுடைய பரதேசின் மத்தியில் ஜீவருஷத்தின் கனி புசிக்க அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார். அப்போ ஜெயங்கிறது தேவன் அடையாளப்படும். அப்போ ஜெயம் பெற்றவர்கள். அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறான், பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தினால கட்டப்பட்டிருக்கிறான். இந்த பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது, அதாவது அவன் ஜெயத்தை பெறும் பொழுது, அவன் எந்த தன்மையிலிருந்து விடுதலை, பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆகிறான். இப்படி விடுதலை ஆகும் பொழுது அவன் எங்கே போகலாம்? ஏதேன் தோட்டத்துக்குள்ளால அவன் போகலாம். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளால தேவன் சொல்ல ஜீவருஷத்தின் கனி அவனுக்கு இப்படி ஜெயத்தை அடைந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவது தேவன் அங்கு அடையாடுவது ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த ஜெயத்தை நம்ம அடையும்படியாக நம்ம என்ன பண்ண பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எதுக்காண்டி பிரயாசப்படுறோம்? இந்த ஜெயத்தை நான் அடைய வேண்டியதாக இருக்குது. ஜீவவிருஷத்தின் கனியை நான் புசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நான் அந்த ஜீவவிருஷத்தின் கனியை புசிக்கணும்னா எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய உலகத்துக்கு எடுத்தது, மாமிசத்துக்கு எடுத்தது அவ்வளவு வெளியில் தள்ளி அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை நான் அடைய வேண்டியதாக இருக்குது. அதை அடையணும்னா எனக்கு ஜெயமாக தேவன் தந்திருக்கிறது அந்த ஜெயத்தை அடைகிறதுக்கு எனக்கு எது வர வேண்டியது இருக்குது? எனக்குள்ளால பரிசுத்த ஆவி எனக்குள்ளால வந்து வாசம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்ப்போம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோமா? வனாந்தரம் என்கிற அந்த கொல்கொதா மேட்டுக்கு நம்ம பிரயாணப்பட்டு இருக்கோம். அந்த வனாந்தரத்துக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது. தேவன் சொல்லக்கூடியது அங்கே போகிறது எனக்கு 2 சிறைகளை தேவன் பரிசுத்தாவி என்கிற 2 சிறைகளை தேவன் எனக்கு தந்திரு. இயேசு கிறிஸ்து என்கிற 2 சிறைகளை தேவன் வைத்திருக்கிறார். நான் விசுவாசத்தில் அதை எனக்கு பெறும் பொழுது, பரிசுத்தாவியை நான் பெறும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவி என்னை எங்கே கொண்டு போகும்படியாக இருக்குது? வனாந்தரத்தில் உள்ள அந்த தேடுதல் கொல்கொதா மேட்டுக்கு என்னை கூட்டி கொண்டு போகும்படியாக இருக்குது. அந்த வனாந்தரத்தில் உள்ள இடத்துக்கு நான் போகும் பொழுது, அந்த வனாந்தரத்தில் உள்ள இடத்துக்கு நான் போகணும்னா எனக்கு பரிசுத்த ஆவி என்கிற அந்த 2 சிறைகள் எனக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவி என்கிற 2 சிறைகளை நான் பெறும் பொழுது எனக்கு அது ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் எதை தாண்டி போகலாம்? கொல்கொதா மேட்டை தாண்டி நான் அங்கே போகலாம்.
என்னுடைய மாமிசத்தை அங்கே சிலுவையை தாண்டி நாங்கள் என்ன பண்ண வேண்டியதான் போக வேண்டியது. அதை தாண்டி போகும் பொழுது, அதை தாண்டும் பொழுது தேவன் ஜெயம் பெற்றவராக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள், அவர்கள் குமாரனுடைய சாயலை அடைந்தவர்கள், அவர்கள் குமாரனுடைய மகிமை அடைந்தவர்கள். அவங்க ஏதேன் தொட்டது போலாம் தேவன் சொல்லக்கூடிய அந்த ஜெயம் பெற்றவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று தேவன் அதை அடையாளப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. க்ளோரி டு காட்.